ராகவ் வந்து அபியை வந்து விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அபியை பார்த்தாவே ராகவ் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் வந்து உனக்கு எனக்கும் எதுவுமே கிடையாது இந்த ரூமில், வெளியே தான் நம்ம இப்போ புருஷ பொண்டாட்டி, புரியுதா? இதுக்கப்புறம் என்கிட்ட புருஷன்ற உரிமையெல்லாம் நீ எடுத்துக்க கூடாது, உன்னை பார்த்தாலே நீ பத்தின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பை காட்டுறாரு. அபி வந்து குழப்பமடைகிறாங்க. இவர் ஏன் இவ்வளோ வெறுக்கிறார் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் விருப்பம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் அவ்வளோ வெறுக்கலையே, ஏன் நம்மளை மட்டும் இவ்வளோ வெறுக்கிறாரு, நல்லா தானே ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்தார், இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அபிக்கும் ராகவுக்கும் வந்து உடனே கல்யாணம் நடந்துச்சு, சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, அதனால் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னா ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொந்தக்காரங்க எல்லாருமே வர வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம அபி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே குழப்பம் அடைகிறாங்க. ஒன்றும் புரியாமல், என்னடா இது இப்படி நடக்குது, நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் நிலமை, நம்மளை வந்து இவர் இப்போ தான் திட்டிகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம அணுவும் வந்து ஆகாஷும் வந்து அவ்வளோ அழகாக கிளம்பி வராங்க. சரி, உங்களோட புது மருமகளை காட்டுங்க எங்ககிட்ட, திடீர்னு வந்து கல்யாணம் முடிச்சுட்டிங்க, அதனால் எங்களுக்கும் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் கேட்குறாங்க. அப்போ வந்து சுந்தரியில் வருவா பாருங்க பார்த்து எல்லாம் டென்ஷன் ஆகுங்க. என்னென்ன ரொம்ப கோட்டீஸ்வரி பொண்ணா, அதனால தான் உடனே வந்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெரிய இடத்துலலாம் சம்மந்தம் வந்துச்சு, ஆனால் அப்போ முடிக்காமல் திடீர்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்களும் கேட்டுட்ருக்காங்க. சரி, அதுக்கெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், திடீர்னு வந்து கல்யாணம் நடந்துச்சு, அதான் யாருக்கும் சொல்ல முடியல, அதுக்காக தான் இந்த கெட் டுகெதர் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. சரி, எங்கே உங்கள் மருமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்து ராகு இறங்கி வராரு. என்ன இவ தனியாக வரான்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபியும் வராங்க. அபியை பார்த்துட்டு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் தான் இந்த பொண்ணு இருந்தா, ஆமாம் திடீர்னு கல்யாணம் நடந்துச்சு, விரும்பினாங்க கல்யாணம் பண்ண வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விடுறாங்க. உடனே வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து ராகவுக்கு ஃபோன் வருது. ராகவ் வந்து ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தனியாக போயிடுறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சுந்தரி வந்து வேணும்னே வந்து அபி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இவன் இந்த வீட்டில் தான் வேலைக்காரியாக இருந்தா, இப்போ வந்து வீட்டுக்காரி ஆகிட்டா, இந்த மாதிரி தான் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இதே வேலை தான், நல்லா வந்து வசதியான இடத்த பார்த்து பிடிச்சிடுறாளுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க, எங்கள் அம்மா அப்பா பற்றிலாம் பேசாதீங்க, ஆமாம் உங்கள் அம்மா அப்பா ஒழுங்காக வளர்த்துருந்தா நீங்கள் எப்படி ஆயிருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சுந்தரி எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க அபியை. அதை பார்த்துட்டு வந்து பாட்டியும் வந்து அஞ்சலியும் வந்து இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அபி வந்து ரொம்ப கலங்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ராகவ் வராரு. இங்கே பாருங்கள் சித்தி, இதோடு அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நானும் பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் அபி ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க, அவளை எதுக்கு சொல்கிறீங்க, அவள் ஏன் பொண்டாட்டி, நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பாட்டி என்னை வந்து விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, புரியுதா? அதனால் இப்போ என் பொண்டாட்டியாக இருக்கிறவள நீங்கள் யாரும் எந்த குறையும் சொல்கிறத நான் விரும்பலை. இங்கே பாருங்கள், எல்லோரும் வாங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து என் பொண்டாட்டியை பற்றி குறை சொல்கிறதா இருந்தால் யாரும் எதுவும் சொல்லவே வேணாம் அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சுந்தரி வந்து இப்படி பேச வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. பாருங்க சித்தி, எல்லாருக்குமே சொல்கிறேன், இவ என் பொண்டாட்டி, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு, கை போட்டு மேலே தோல்ல. ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாரும் இவளை பற்றி தப்பாவோ தவறான வார்த்தைகளோ யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. வந்து சுந்தரி பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாம் இவ தான் சொல்லி கொடுத்துருக்கா, இவ ஒரே நாளில் இப்படி மாற்றிட்டாளே ராகவ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, திடீர்னு கல்யாணம் நடந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு வந்தவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பூ போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து முரளிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இது எப்படி நடக்க முடியும், ஒரே நாளில் எப்படி மாற முடியும், ஒன்றும் புரியலையே. நேற்று வரைக்கும் இவங்க 2 பேரும் வந்து இளையும் புனையுமா இருந்தாங்க, இன்றைக்கி என்னமோ 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்றாங்க, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் முரளி.